அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்றெண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சாத்தானோடுள்ள ஒரு போராட்டம், சூழ்நிலைகளோடு உள்ள ஒரு போராட்டம், குடும்பத்திற்குள்ளாக போராட்டம், இப்படிப்பட்ட போராட்டங்களினூடாய் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் பொழுதும் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருந்து இந்த போராட்டங்கள், பாடுகள் அனைத்தையும் மேற்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனால் தனக்கு வரும் பாடுகளை மேற்கொள்ள முடியும், அதற்கு தேவன் பலன் தருவார் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனின் நம்பிக்கை. ஜான் ஹஸ் என்று பொஹீமியா தேசத்திலே உள்ள ஒரு பக்தன் வேதத்தை தன்னுடைய மொழியிலே மொழிபெயர்த்தார். அந்த காலத்து கத்தோலிக்க பேராயர்களும் கார்டினல்களும் வேதாகமம் லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அதுதான் தேவ மொழி என்று சொல்லி மொழிபெயர்ப்பு செய்தவர்களை ஒரு கட்டையிலே கட்டி வைத்து தீக்கொளுத்துகிற ஒரு காலம். வில்லியம் டிண்டேல் அப்படித்தான் எரித்து கொல்லப்பட்டார். இந்த ஜான் ஹஸ்ஸை அவர்கள் பிடித்து, நீ மறுதலி இயேசுவை என்று மரியாதை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது அவர் மாட்டேன் என்று மறுத்து விட்டார். நாளைக்கு அவரை நெருப்பிலே போடப் போகிறார்கள். இந்த ராத்திரியிலே இந்த ஜான் ஹஸ்ஸுக்கு ஒரு பெரிய சோதனை. என்னால் தாங்க முடியுமா? அவர் மேஜையிலே ஒரு மெழுகுவத்திரி எரிந்து கொண்டு இருந்தது. அந்த மெழுகுவத்திரி எரியும் பொழுது இவருக்கு ஒரு ஆசை, என் சுண்டு விரல இந்த நெருப்பில் வைப்பேன், அது என்னால் தாங்க முடியுமா முடியாதான்னு பார்ப்பேன்னு சொல்லி தன்னுடைய சுண்டு விரலை அந்த கேண்டிலுடைய நெருப்பிலே வைத்தார். உடனே கையை இழுத்து கொண்டார். ஏன்? தாங்க முடியவில்லை. திடீரென்று அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. என் மாம்ச பலத்தால் முடியாது, ஆனால் என் ஆவியினால் ஆகும். ஒரு வசனம் அவருக்கு ஞாபகம் வந்தது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகுமே. தன்னை பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். நன்றாக தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலையிலே அவரை அங்கே கட்டி வைத்து நெருப்பை மூட்டினார்கள். அந்த ஜான் ஹஸ்ஸோ தேவனை துதித்து பாடிக்கொண்டே மரித்தார். எங்கே இருந்து இந்த பலன் வந்ததையா? ஒரு சுண்டு விரலை கூட நெருப்பிலே வைக்க முடியாத அந்த ஹஸ் எப்படி
தன் உயிரையே உடல் எரியும் பொழுதும் பாடிக்கொண்டிருந்தார். அதுதான் தேவனுடைய மகிமை. பாடுகளினூடாக தேவன் மகிமைப்படுவார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தைரியமாயிருங்கள். எந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், 5, 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. அதாவது அந்த பாடுகளே அத்தாட்சியாய் இருக்கிறது. எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுபடும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் உடனே என்ன நினைக்க வேண்டும் என்றால், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு ஏன் இந்த பாடு என்று நினையாமல், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தேவன் என்னை அழைக்கும் ஒரு அழைப்பு தான் இந்த பாடுகள் என்று நினைத்தால், அந்த பாடுகள் நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும். இதுதான் தெசலோனிக்கேயர் நிருபம். இந்த ஒரு நம்பிக்கையைத்தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு கொடுக்க விரும்பினான். 6ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுக்கு நீதி. கவலைப்படாதே, உன்னை உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவம் நிச்சயமாய் வரும். உனக்கு இளைப்பாறுதல் நிச்சயமாய் இருக்கிறது. இப்படி சொல்லி பவுல் தெசலோனிக்கேயர் சபையை அவன் உறுதிப்படுத்துகிறான், விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறான். ஆகவே நாமும் பார்க்கிறோம், பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க. இந்த பாடு 2 விதமான பாடுகள் இருக்கிறது. ஒன்று மனதிலே படுகிற பாடுகள், இரண்டாவதாக சரீரத்திலே வருகிற பாடுகள். ஒரு வியாதி வந்தால் அது சரீர பாடு, நமக்கு மிகவும் கடினமாய் இருக்கும். ஒரு வறுமை வந்தால், ஆகார குறைவினால் ஒரு பாடு வரும். ஆனால் இந்த சரீர பாடுகள் அது வேதனை உண்டாக்கினாலும் ஆத்துமாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்துமா எப்பொழுதும் தேவனுக்குள் களிகூர்ந்து கொண்டிருக்கும். ஆபகுக் சொன்ன மாதிரி, ஒன்றும் இல்லைன்னாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். சரீர பாடுகள் அவ்வளவுதான் செய்யும். தேவன் சொல்கிற 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், பின்பு பரலோகம் வருவீர்கள். இதுக்காக போட்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சரீர பாடுகள் கொஞ்சம் வேதனையை தரும், ஆனால் அதிகமான ஆறுதலை தரும். இரண்டாவதாக மனதிலே வேதனைகள். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் பண்ணுகிறாள், ஒரு மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுகிறான் என்றால், அந்த மனைவிக்கு அது சரீர பிரகாரமான பாடுகளா அல்லது மனதின் பாடுகளா? நிச்சயமாக அது மனதின் பாடுகள்தான். சரீர பாடுகளை விட மனதின் பாடுகள் மிகவும் கொடூரமானவை. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த பொழுது அவர் இதற்கு விலக்கல்ல. கெத்சமனேயிலே அவர் ஜெபம் பண்ண முகங்குப்புற தரையில் விழுந்தார். அவருடைய இருதயத்திலே யூதாஸ் காட்டி கொடுக்கப் போகிறான், என்னோடு இத்தனை நாட்கள் இருந்தவன், அவனுடைய அழிவு பயங்கரமாயிருக்குமே என்று அவருடைய மனம் வேதனைப்பட்டது. இந்த பேதுரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அவனிடத்தில் கொடுத்தேன்,
அவனோ இன்றைக்கு என்னை அறியாது என்று அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் போகிறான். வேதனை. நான் சுகமாக்கின குஷ்ட ரோகிகளும் வியாதியிலிருந்து விடுவித்தவர்களும் சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கூக்குரலிடப் போகிறார்கள். வேதனை. பிதாவின் முகம் எனக்கு மறைக்கப்பட போகிறது. இது அத்தனையும் மனதின் வேதனைகள். இந்த மனதின் வேதனைகள் அவரை பிழிந்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்தது. சகோதரனே, உங்களுக்கு இப்படிப்பட்ட மனவேதனை வந்திருக்கிறதா? சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு இழப்பு நேரிடும் பொழுதோ அல்லது ஒரு வியாதியிலே அவர்கள் சீரழிந்த உடலிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்ட பொழுதோ பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தலைமுடி நரையாக மாறியிருக்கும். வேதனை. நமக்கோ இப்படிப்பட்ட பாடுகள் வரவில்லை. இவ்வளவு அதிகமான பாடுகள் நமக்கு வரவில்லை. மனதின் வேதனைகள். ஆனால் மனதின் வேதனைகளை தேவன் ஆறுதல் படுத்த முடியும். அதனால் தான் 2 கொரிந்தியர் 1:4 சகல விதமான ஆறுதலின் தேவன். சரீரத்தின் பாடுகளுக்கும் ஆறுதல் அவரே, மனதின் வியாகுலங்களுக்கும் அவரே. ஆகவே சகோதரனே, இந்த பாடுகளில் நாம் உறுதியாக நின்று தேவனை மைமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது இந்த பாடுகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். இயேசுவை விடாமல் பிடித்து கொண்டிருப்போம். பேதுருவும் 2 விதமான பாடுகளை குறித்து அவன் சொல்லியிருக்கிறான். 1 பேதுரு 3:14 நான் வாசிக்கிறேன். நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என்ன பாக்கியம்? பரலோகத்தை அடைகிற பாக்கியம். அது நீதிமான்களின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நீதிமான்களின் ராஜ்யம். ஆகவே நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் நீதிமானாகிய உம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனாக நிச்சயம் தேவன் கொண்டு செல்வார். அடுத்தபடியாக இந்த 2 பாடுகளும் என்ன என்பதை நாம் 4 அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் வேதத்தை திறந்து வைத்து இந்த 3 வசனங்களையும் தயவு செய்து வாசியுங்கள். வாசித்து உங்கள் வாழ்க்கையிலும் பாடுகள் எப்படி வருகிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களுக்கு பாடுகளை உண்டாக்குகிறவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். பாடுகளில் தேவனை விசுவாசத்தை விடுகிறவர்கள் அவர்கள் தேவனை தூஷிக்கிறார்கள். உங்களாலே மைமைப்படுகிறார். பாடுகளில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் உங்களில் மைமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடு அனுபவிக்க கூடாது. பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. 1 நீங்களாக தேடிக்கொள்ளுகிற ஒரு பாடு. அது தீமை செய்து பாடு அனுபவிப்பது. இன்னொரு விதமான பாடு இருக்குது. அதை 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால்
பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மைமைப்படுத்துவது. பாடுகள் தேவனை மைமைப்படுத்தும் ஒரு வாய்ப்புகளாக ஒரு கிறிஸ்தவன் கொண்டு அவன் ஜீவிப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில் வருகிற பாடுகளை தேவனுடைய மைமைக்காக அவனால் மாற்ற முடியும். வியாதியையும் பாடுகளையுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களால் தலையை மேலே தூக்கி தேவனை பார்க்க முடியாது. வசனங்கள் ஆறுதலான வசனங்களாக தோன்றாது. இந்த பாடுகளினின்று நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் விசுவாசம் பலமாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறான், பாடுபடுகிறீர்கள், ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், பாடுகளுக்கு உங்களை உட்படுத்தினவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவப்படுகிற உங்களுக்கோ எங்களோடு கூட பவுலோடு கூட நீங்களும் இளைப்பாறுதலை அடைவீர்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! அந்த பரிசுத்தவானோடு நானும் தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது லேசான காரியம் அல்லவே. அந்த மகிமையான காரியத்தை பவுல் சொல்லி விசுவாசிகளை பலப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், 7ஆம் வசனம், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்த தேவன் வருகிறார். ஆகவே நாம் களி கூறுவோம், நமக்கு பலன் அளிப்பார், அவர்களுக்கு ஆக்கினை அளிப்பார். சகோதரனே, நேர் ஆக்கினைக்குரியவராக தீமையான காரியங்களை செய்து பாடுபடுகிறீரோ? அநேகர் குடிக்கு அடிமையாகி அதிக பாடுபடுகிறார்கள். இது தேவனால் வந்த பாடு அல்ல. சாத்தான் உங்களை தேவனிடத்தில் இருந்து பிரிக்கும்படி கொண்டு வந்த பாடுகள். விழித்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அறிக்கை செய்து ஒரு நன்மையை பெற்று அவரை மைமைப்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாய் இளைப்பாறுதலை பவுலோடு செலவிடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் பாடுகளினால் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பாடுகளிலிருந்து இப்படி ஒரு விடுதலை வேணும்னு நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். ஆனால் நீரோ வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தின்படியே எங்களுக்கு செய்து எங்களை இளைப்பாற பண்ணுவீராக. உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.